திருக்குறளுடைய பல்வேறு சிறப்பு பெயர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முப்பால். முப்பால் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்து பாருங்கள், வாயுரை வாழ்த்து, அதாவது வாயிலிருந்து வர வாழ்த்து. அப்போ சத்தியமான பாராட்டு. இந்த வாயுரை வாழ்த்து அப்படின்னு யார் சொன்னான்னா மதுரை அறுவை வணிகன் இளம்பேட்டனார் அப்படின்பவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பொருளுரை. பொருளுரைன்னா என்ன பொருள்னா மெய்யுரை. இது யார் சொன்னார்னா சீத்தலை சாத்தனார் வந்து கூறியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பொய்யாமொழி. பொய்க்காத சொற்களை கொண்ட மொழியால் இது பொய்யாமொழி என்று அழைக்கப்படும். இந்த பொய்யாமொழி என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை நூலில் வந்து இடம்பெறும். வெள்ளி வீதியார் அப்படின்பவர் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருப்பார். திருவள்ளுவம் ஆசிரியனுடைய பெயரால் அமைந்த வாசி திருவள்ளுவம் அப்படின்னு அழைக்கப்படும். திருவள்ளுவ பயன். திருவள்ளுவ பயன் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா நச்சினர்க்கினியார். பொதுமறை, பொதுவான வேதம். வேதம்னா என்னென்னா உயர்வான அறிவு அப்படின்ட்டு பொருள். உலக பொதுமறை, உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவாசி உலக பொதுமுறை அப்படின்னு திருக்குறள் வந்து அழைக்கப்படும். நன்மறை வேதம், 4 வேதங்களை கொண்ட நூல். முதுமொழி, மூத்தோர் சொல் அப்படின்ற மாதிரி பொருள் கூறும். நரி வெறு தலையார் வந்து திருவள்ளுவ மாலை நூலில் வந்து இந்த முதுமொழி அப்படின்ற சொல் வந்து இடம்பெறும். வள்ளுவ மாலை, ஆசிரியர் கோர்த்த மாலை. தெய்வ நூல். திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ புலவர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவர் எழுதிய நூல் வந்து தெய்வ நூல், தெய்வத்தன்மையுடைய நூல் அப்படின்னு அழைக்கப்படும். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கவிமணியுடைய கவிதைகளில் வந்து இடம்பெறும். அந்த கவிமணியுடைய கவிதைகளில் வந்து இலக்கிய பஞ்சாங்கம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இடம்பெறும். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் தந்த திருமையார் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு வந்து அந்த லைன் வந்து வரும். இதில் இந்த தமிழ் மாதின்னா என்ன பொருள்னா மகள் அப்படின்ற மாதிரி பொருளும், அப்புறம் மாதின்னா என்னென்னா பூமி என்ற பொருள் வந்து அசாமிய மொழிகளில் வந்து அழைக்கப்படும். அப்போ தமிழ் நிலத்தினுடைய இனிய உயர்நிலை என்று இந்த திருக்குறள் நூல் வந்து போற்றப்படும். அல்லது தமிழ் மகளின் இனிய உயர்நிலை அப்படின்றும் இந்த திருக்குறள் வந்து போற்றப்படும். இந்த கவிமணியுடைய கவிதைகளில் வந்து இலக்கிய பஞ்சாங்கம் அப்படின்ற லைனில் வந்து பார்த்திங்கன்னா தேனில் ஊறிய சுவைதோறும் சிலப்பதிகாரம், இந்த லைன் பார்த்திங்கன்னா அந்த கவிமணியுடைய கவிதைகளில் வந்து தான் இடம்பெறும். அடுத்து பாருங்கள், இயற்கை வாழ்வில்லம். இயற்கை வாழ்க்கையோடு வாழ்வதற்கு ஏற்ற நூல். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுடைய பல்வேறு பெயர்கள் வந்து அழைக்கப்படும். பாருங்கள், அறிவியல் இலக்கியம், குறிக்கோள் இலக்கியம், நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு, குறள் அமுது, உலகம் உவக்கும் நன்னூல், வள்ளுவனாரின் வைப்பு, திருவாரம், பிணக்கில்லா வாய்மொழி, வித்தக நூல். இந்த வித்தக நூல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வின் வித்தைகளை கூறும் நூல் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படும். தமிழ் மனு நூல். தமிழ் நீதி நூல் அப்படின்னு வழங்கப்படும். மனுன்னா என்னென்னா நீதி அப்படின்னு பொருள். இது யார் சொன்னார்னு பார்த்தா பரிமேலழகர் வந்து குறிப்பிட்டிருப்பார். உத்திர வேதம். உத்திரம்னா என்னென்னா இறுதியான வேதம் அப்படின்னும் திருக்குறள் வந்து அழைக்கப்படும். அடுத்து திருக்குறளுடைய சிறப்பை கூறும் நூல்களை வந்து பாருங்கள். திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார். திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா குமரகுருபர் வந்து எழுதியிருப்பார். சாரம் அப்படின்றா என்ன பொருள்னா, சாரம்னா மைய கருத்து, மையம் அப்படின்ற மாதிரி பொருள் கூறும். அடுத்து திருக்குறளினுடைய ஒளிபு என்பது திருவருட்பயன். திருவருட்பயன் யார் எழுதியிருப்பார்னா உமாவதி சிவம் அப்படின்னு எழுதியிருப்பார். திருக்குறளின் ஒளிபு. ஒளிபுன்னா என்ன பொருள்னா மீதி, எச்சம் அப்படின்னு பொருள். அப்போ திருக்குறளின் எச்சம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா திருவருட்பயன்.